Okay, students, the next title we are going to see in the first unit. First unit லேருந்து அடுத்த title நம்ம என்ன பார்க்க போறோம்னா Reformation. I already told you Reformation மத சம்பந்தமா கிறிஸ்தவ மதத்தில் நடந்த புரட்சி தான் ரெஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அந்த ரைசன்ஸ் பீரியடில் மறுமலர்ச்சி காலத்திட்டத்தில் கிறிஸ்தவ மதத்தில் நடந்த புரட்சி பேர் தான் என்னென்னா ரெஃபர்மேஷன். ஸோ ரெஃபர்மேஷன் which was happened during the period of Renaissance, which means rebirth, the age of rebirth, which was happened in the religion of Christian religion நடந்த ஒரு மறுமலர்ச்சி தான். ஓகேவா? ஸோ ரெஃபர்மேஷன் நம்ம அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் வந்து எப்படி அதை டெவலப் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். த கிரேட் ரிலீஜியஸ் மூமெண்ட் ஆஃப் 16th century, 16ஆம் நூற்றாண்டில் நடந்தக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட்டு, ஆன்மீக சம்பந்தமான ஒரு மூமெண்ட் பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபர்மேஷன். த ரெஃபார்ம் ஆஃப் டாக்ட்ரின்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் சர்ச் இன் ரோம். ஸோ ரோமன் கேத்தலிக், as I told you earlier, முன்னால் சொன்ன மாதிரி ரோமன் கேத்தலிக் ஆர்சி சர்ச்சில் நடந்தக்கூடிய கொள்கைகள், தென் ப்ராக்டிசஸ், அங்கே இருக்கக்கூடிய சில கலாச்சாரங்கள், இதெல்லாத்துலேயுமே வந்து அண்ட் எண்டிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்டன்ட். இதுதான் வந்து சிஎஸ்சி கிறிஸ்டின் சர்ச்சஸ், தென் பெந்தேகோஸ்தே, இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ எப்போவுமே கிறிஸ்டியானிட்டி, ரிலீஜியன் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலீஜியனில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ரோமன் கேத்தலிக் ஆர்சி, தென் ப்ரொட்டஸ்டன்ட், இந்த ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ரோமன் கேத்தலிக் தான் அதுக்கு முன்னால் உலகத்தில் இருந்து, ஆனால் இந்த ரெனைசன்ஸ் பீரியடில், இந்த ரெஃபர்மேஷன் டைமில் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் உருவாகுறாங்க யூரோப்பில். ஓகேவா? இட் வாஸ் ரிவால்ட் அகேன்ஸ்ட் கேத்தலிசம். ஸோ அந்த ரோமன் கேத்தலிக்கை எதிர்த்து உருவாக்குறது பேர் தான் என்னென்னா இந்த ரெஃபர்மேஷன் அப்படின்னு ஹிலாரி போலாக்குங்கிறவர் வந்து நமக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? திஸ் இஸ் த டெஃபினிஷன். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன். தென் காசஸ், எதனால உருவாச்சு, ஏன் ரிலீஜனில் இந்த ஒரு சேஞ்ச், த சேஞ்ச் விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ரிலீஜியன். Why? What is the cause? What is the background behind that? Is some of the important things, that is questioning attitude. People எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் நான் இதை ஃபாலோ பண்ணணும்? ஒய் ஐ ஆம் ஃபாலோயிங் திஸ், ஒய் ஐ ஆம் ஃபாலோயிங் திஸ் ட்ரெடிஷன், ஒய் ஐ ஆம் ஃபாலோயிங் திஸ் ட்ரெடிஷன், ஒய் ஐ ஆம் ஃபாலோயிங், ஒய் ஐ ஆம் பிலீவ் தட் ட்ரெடிஷன், what is my profit to believing that tradition. ஏன் நான் அது ஒரு ட்ரெடிஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு என்ன ப்ராஃபிட், நான் அதை ஏன் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பீப்புள் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. த ஹை திங் இஸ் மூட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துலேயுமே மக்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. கொஸ்டின் கேட்டாலே கண்டிப்பாக பீப்புளுக்குள்ளால சேஞ்சஸ் வரும். ஸோ சம் ஆஃப் த டாக்டரின் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் த சர்ச் பிகம் அவுடேட்டட், ரொம்ப பழமையாக இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. தென் கொஸ்டினிங் ஆட்டிடியூட் பிகம் மோர் அண்ட் மோர் ரைட் ஸ்ப்ரெட். எல்லோரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த மதத்துக்குள்ளால ஒரு பிரச்சனை வந்துச்சு. தென் ஸ்ப்ரிட் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ அவங்க நாட்டு மேலே இருக்கக்கூடிய பற்று. த சீட் ஆஃப் நேஷ்னலிசம் வாஸ் சோன் பை ஜோன் ஆஃப் ஆர்க். ஜோன் ஆஃப் ஆர்க் இஸ் அ ஃபேமஸ், வெரி ஃபேமஸ் கேர்ள். எங்கே உள்ள கேர்ள் அப்படின்னா ஃப்ரான்ஸில் உள்ள கேர்ள். வென் த 100 years war, ஒரு வார் இருந்துச்சு, 100 year வார்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாரில் வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரான்ஸு சக்ஸஸே கிடைக்காது. ஆனால் ஜோன் ஆஃப் ஆர்க்னு ஒரு 10 வயசு கேர்ள்னு நினைக்கிறேன், ஒரு பெர்சன்ட் கேர்ள், ஒரு கிராமத்து பொண்ணு வந்து நின்று ஃபைட் பண்ணுவாள். ஸோ அவளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை மேனேஜ் பண்ண முடியாமல் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த வாருக்கு போனவங்க, த பீப்புள் ஹூ கில்ட் ஜோன் ஆஃப் ஆர்க், உயிரோடையே வந்து ஜோன் ஆஃப் ஆர்க்கை கொல்லுவாங்க. இங்கிலாந்து பீப்புள், இங்கிலாந்து சோல்ஜர்ஸ், during the 100 years war, the England soldiers killed Joan of Arc alive. உயிரோடு இருக்கும்போதே அப்படி எரிச்சு கொண்டுடுவாங்க. ஸோ ஸ்டில் ஃப்ரான்ஸ் பீப்புள் பிலீவ்ட் த ஜோன் ஆஃப் ஆர்க் அஸ் அ மிஷனரி. ஸோ இன்னும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ் பீப்புள், ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து யார் அப்படின்னா ஒரு காடோட ஒரு ஏஞ்சல் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல விதைச்சிட்டு போனது யார் அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க் தான், நம்ம நாடு அப்படின்ட்டு. ஸோ அவங்க நாட்டுக்காக அவங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுதான் there were tendency on the part of every nation to assert its independence and individuality. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சுதந்திரம், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்தன்மை,
த இண்டிவிஜுவாலிட்டி நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேஞ்ச் வந்துச்சு. தென் அத்தாரிட்டி ஆஃப் போப். ஸோ ரோமன் கேத்தலிக்லேருந்து ப்ரொட்டஸ்டன்ட் வந்து பிரியறதுக்கு காரணமாக இருந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் போப். ரோமன் கேத்தலிக் த சர்ச் ஆஃப் ரோமில் இருக்கக்கூடியவங்க வந்து போப், அவங்களுக்கு எல்லாருமே யார் அப்படின்னா போப் தான். அவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா ரோமில் இருப்பாங்க. ஓகேவா? போப் என்ன சொன்னாலும் ரோமன் கேத்தலிக் பீப்புள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். இது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு சில ஆட்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க புரட்சி பண்ணி வெளியே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் லூத்தர் கிங், அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் வெளியே வந்து ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரிலீஜனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோ நேஷன் லைக் த ஐடியா ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் போப். போப் அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறது பீப்புள் ஒன் லைக். மெனி ஆஃப் த போப்ஸ் புட் தேர் ஓன் வியூஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன் த பவர்ஃபுல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பொசிஷன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹை பொசிஷனில் ஒரு நல்ல வேலை கொடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது பீப்புள் பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் போப்போட நேம் இன்னசென்ட். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா இது என்னது 5 6 7 8, இது வந்து 8. ஓகேவா? ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா இன்னசென்ட் த 8, இன்னசென்ட் த 8 அப்படி ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்? அலெக்சாண்டர் த 6. ஓகேவா? அலெக்சாண்டர் த 6 வேர் இம்மாரல். இந்த ரெண்டு போக்குமே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. தென் த பேப்பல் புல். ஸோ ஒரு பேப்பல் புல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்கீம் வந்து பாஸ் ஆகுது. என்னன்னு பாருங்க. த காஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் கிராண்டிங் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா மணி. கிராண்டிங் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் நன்கொடைகள் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ கிராண்டிங் இன்டெலிஜென்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த பில்டிங் ஃபண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செயின்ட் பீட்டர் பேஸ்லா. இங்கே பார்த்தீங்களா செயின்ட் பீட்டர் பேஸ்லா, போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க அந்த இமேஜ் பார்த்தீங்களா? ஸோ அதை கட்டுறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து கம்பல் பண்ணி நன்கொடைகள் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இது மக்களுக்கு பிடிக்கல. ஸோ பேப்பல் புல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரெக்டாக கவர்மெண்ட்டோட திட்டம். the right word is scheme. திட்டம், ஒரு திட்டம் பாஸ் ஆகுது 1499ல். அது திட்டம்படி என்ன அப்படின்னா the faithful souls to get purgatory. purgatory means தூய்மை அடைகிறது. ஒரு உண்மையான ஆன்மா, ஒரு உண்மையான மனசு தூய்மை அடையணும்னா by donating money for the building of the new church in Rome. ரோமில் இருக்கக்கூடிய அந்த நியூ சர்ச்சுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் இவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா புனிதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையாக இருக்கும், இல்லை உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த பேப்பல் புல். ஸோ பேப்பல் புல் பாஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக the people are forced to give more money. நிறைய ரூபாய் கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ த பில்டிங் பிளான் பிகம் மோர் அண்ட் மோர் எலாபரேட் அண்ட் ஸோ எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த சர்ச்சோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பில்டிங் கட்டுறதுக்குள்ளால அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருக்கு. ஸோ அது மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. த ஒன்லி எக்ஸ்பீரியன்ட் which the papal administration அப்படின்னா சர்ச்சோட administration could bring out to some amount of financial difficulty was granting fresh indulgence. அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நன்கொடைகளை வந்து புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி மக்கள் வந்து கம்பல் பண்ணப்படுறாங்க இவ்வளோ கொடுக்கணும்னு, அடுத்து திரும்ப புதுசாக ஒரு ஃப்ரெஷ் இன்டெலிஜென்ஸ் புதிய நன்கொடைகளை கொண்டு வாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணது மக்களுக்கு பிடிக்கல. ஓகே, தென் ஸ்டார்டிங் ஆஃப் த மூமெண்ட். ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு நம்மளுடைய ரெஃபர்மேஷன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற புதிய சர்ச் உருவாகுது. பாருங்க, the one who initiated the Reformation movement was Martin Luther King and S. Augustine Monk. Monk அப்படின்னா துறவி, which means சர்ச்சில் ஒர்க் பண்ணுறவங்க. ஜெர்மனியில் தான் இவர் தொடங்குறாரு. In October 31st, 1517, he nailed to the door of Wittenberg Church 95 debating points against the doctrines of indulgence. இந்த நன்கொடைகள் கொடுக்கறத பற்றி 95 பாயிண்ட்ஸ் 95 கட்டளைகள் கொள்கைகளை வந்து அவர் எழுதி விட்டன்பர்க் சர்ச்சோட ஃப்ரெண்டு டோரில் வந்து குத்தி வைக்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஹீ ரோட் அ லெட்டர் டு த ஆர்ச் பிஷப். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச் பிஷப்னா பிஷப்புக்கு கீழே இருக்கிறவங்க, பிஷப்புக்கு மேலே இருக்கிறவங்க. ஐ ஹோப் Archbishop of the place, he wrote to the Rome drawing attention to the scandals. So scandals means
வதந்தி ரூமர்ஸ். ஸோ நிறைய ரூமர்ஸ் இங்கே பரவிட்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. த ரிசல்ட் ஆஃப் ஆல் திஸ், இவர் இந்த பண்ணின அந்த சர்ச்சில் வந்து பாயிண்ட்ஸ் எழுதி ஒட்டுன அந்த வேலை, அப்புறம் லெட்டர் எழுதின வேலை, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து என்ன வருதுன்னு பாருங்கள். papal bull of excommunication was issued against him. எக்ஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னா நாடு கடத்தப்படுறது, அவரை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ் லெஃப்ட். ஸோ அந்த மடத்தில் இருந்த நிறைய ஃபாதர்ஸ்க்கு படிக்கிறவங்க, நன்ஸ் துறவிகள், சிஸ்டர்ஸுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தே லெஃப்ட். மாங்க்ஸ், த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க் இன் சர்ச், தி ஸ்டடிங் இன் செப்பரேட் பிளேஸ், அவங்க வந்து செப்பரேட் பிளேஸ்லேருந்து படிச்சுட்டே இருக்காங்க அவங்க. தி நன்ஸ், த நன்ஸ் ஆர் கால்ட் இன் ஆர் ஸ்லாங் சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ தே ஆர் லெஃப்ட் அண்ட் காட் மேரிட் வயலேட்டிங் த வார்ஸ். ஸோ நன்ஸும் மாங்க்ஸும் எப்போவுமே வந்து ஃபாதர்ஸ் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. சேம் சிஸ்டர்ஸும் ஆல்சோ தே ஓன்ட் கெட் மேரிட். they devoted their whole life to Jesus. அவங்களுடைய மொத்த லைஃபும் கடவுளுக்காக கொடுத்து ஒர்க் பண்ணுறவங்க தான் நன்ஸ் அண்ட் மாங்க்ஸ். ஆனால் மார்ட்டின் லூத்தர் கிங் இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்ணதுக்கப்புறமா they are started violating the laws. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ லூத்தர் ஆல்சோ மேரிட், மார்ட்டின் லூத்தர் கிங் மேரேஜ் பண்ணுறாரு அட் த ஏஜ் ஆஃப் 42, 42 வயசில் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. 42 வயசில் யாரை மேரேஜ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்னன். அவங்க ஒரு துறவி வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா போப் அலோவ் பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு ரெஃபர்மேஷன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ரோமன் கேத்தலிக்லேருந்து சர்ச்சு பிரிஞ்சு ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் ரெஃபர்மேஷன் இன் இங்கிலாந்து. ஸோ ஜெர்மனியில் என்ன நடந்துச்சு பார்த்தோம். நவ் இன் இங்கிலாந்து many supporters in Germany, little responses from England. So ஜெர்மனியில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. பட் in England only few people gave response. ஹென்றி, இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஹென்றி த எயிட் அப்படிங்கிறவர் கிங் wrote a doctrine of the church. சர்ச்சோட பிரின்சிபல்ஸை வச்சு ஒரு எழுதுறாரு. என்னன்னா டைட்டில் டஸ் டிஃபென்சர் ஆஃப் ஃபிடி, விச் மீன்ஸ் டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். இவர் தான் எல்லாம். ஆக்சுவலி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து மொனார்கி மீன்ஸ் கிங் ரூல். ஓகேவா? இங்கிலாண்டில் கிங் ரூல் தான் இருந்துச்சு. ஸோ கிங் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் தான் வந்து கடவுள், எல்லாமே கிங் தான். ஓகேவா? ஸோ அதை வேறு யாரும் எடுத்துகிட்டு போகிறது, சர்ச்சை அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது, போப் வந்து ஹெட்டாக இருக்கிறது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா ஹென்றி த எயித்துக்கு. அவருக்கே ஒரு டைட்டில் அவர் கொடுத்துக்கிறாரு. ஹீஸ் த டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை காப்பாற்றுறவன் நான் தான் அப்படின்னு அவருக்கே ஒரு டைட்டில் கொடுத்து அப்படி அவர் வந்து ஒரு கெத்தாக இருக்கிற ஒரு கிங் தான் ஹென்றி த எயித். இவர் ஒரு வேலை பண்ணார் பாருங்கள். தி இஷ்யூ ஹென்றி த எயித் to get divorced from Catherine of Aragon. Catherine of Aragon அப்படிங்கிறவங்கள தான் ஹென்றி த எயித் மேரேஜ் பண்ணுறாரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மேரேஜ் பண்ணுறாரு. இவங்களுக்கு மேரி அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் வாட் ஹேப்பன் இஸ் ஹென்றி த எயித்துக்கு ஆனி போலின் மேலே ஒரு ஆசை. ஹென்றி த எயித்துக்கு அந்த எல்லாத்துக்கு அப்புறமா மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஆனி போலின் மேலே ஒரு ஆசை. ஆனி போலின் மேலே ஆசை வந்ததும் வாட் ஹேப்பன்ட், ஆனி போலினை இவருக்கு மேரேஜ் பண்ணணும், கேத்தரின் ஆஃப் அரகனை டிவோர்ஸ் பண்ணணும். ஆனால் ரோமன் கேத்தலிக் அந்த போப் வந்து இவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டார். ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஹெட்டு போப் வந்து இவருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஹி குட் நாட் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் போப் கிளெமெண்ட் த செவன். போப் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. தி சொல்யூஷன் சஜஸ்டட் பை தாமஸ் கிரான்மர். இவருக்கு இருந்த ஒரு ஆலோசகரோட பேர் தான் தாமஸ் கிரான்மர். அப்போ ஹென்றி த எயித்தோட ஆலோசகர். ஸோ அவர் வந்து இதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் போப்பிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும், நீங்கள் ஒரு பெரிய நாட்டோட கிங், யூ கேன் டேக் யுவர் ஓன் டெசிஷன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்ததும் கிங் ஸ்டார்டட் பிரேக்கிங் ரோமன் கேத்தலிக் இங்கிலாண்டில் இல்லாமல் பிரேக் பண்ணுறது தான் அவரோட வேலை. ஏன் அப்படின்னா அவருக்கு 2வது ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. ஓகே. தென் ரெஃபர்மேஷன் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் இருக்குது, என்ன பார்த்துக்கோங்க. 1529 Henry summoned a parliament which came to be known as Reformation Parliament. So in 1529
ஹென்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் ரெஃபர்மேஷன் பார்லிமெண்ட். இந்த பீரியட் மறுமலர்ச்சி பாராளுமன்றம் அதுதான். இந்த சேம் பீரியட் 7 years it passed a number of measures in order to take asset England's independence. அப்போது இவருக்கு ஒரே இப்படி இங்கிலாந்துக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும் அந்த போப்புக்கிட்டே இருந்து. ஏன்னா போப் வந்து அதை பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கர்டேல் பேப்பல் அத்தாரிட்டி, அந்த போப்போட அத்தாரிட்டிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் இவரோட டார்கெட். த கண்ட்ரோல் ஆஃப் த கிங் வாஸ் ஓவர் த சர்ச் கோர்ட். ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, சர்ச்சில் எல்லா இடத்துலையுமே கிங் ஹெட் யார் தான்? கிங்கு தான். கிங்கு தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஹெட்டு, போத் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ போத் இன் ரிலீஜியன். மத சம்மந்தமாகவும் அலுவல் சம்மந்தமாகவும் ஹெட் யார் தான்? கிங்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. த ரைட் டு அப்பாயின்மெண்ட் பிஷப்ஸ் வாஸ் கிவன் ஓவர் த க்ரௌன். க்ரௌன் மீன்ஸ் கிங்கு. கிங்குக்கு தான் வந்து பிஷப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் இருக்குது அப்படிங்கிறாரு. அக்கார்டிங்லி தாமஸ் கிரான்மர் ஆல்ரெடி நம்ம பார்ப்போம், இந்த ஆள் தான் யார்? ஆலோசகர். ஸோ இவரை வந்து எப்படி போட்டார்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டம்பரரி. முக்கியமான பிளேஸ் இது. கேண்டம்பரரி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஓகேவா? ஸோ கேண்டம்பரரியோட ஆர்ச் பிஷப் யார்? தாமஸ் கிரான்மர். இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாம் அவர் வந்து இந்த மறுமலர்ச்சி பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வராரு. தென் ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி. ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி வாஸ் பாஸ்ட் இன் இயர்லாம் தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. 1534. போப்ஸ் அத்தாரிட்டி இன் இங்கிலாந்து வாஸ் கம்ப்ளீட்லி அபாலிஷ்டு. மொத்தமாக போப்பே இல்லாமல் அழிச்சிட்டாங்க இங்கிலாண்டில். ஹென்றி பிகம் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஹென்றி கிங்கு தான் ஆயிட்டாரு. தென் த சர் தாமஸ் மோர் அண்ட் தாமஸ் மோர்னா நம்ம அங்கே பார்த்த ரைட்டர் கிடையாது, இவர் வேற கிங்கோட ஆலோசகர், ஓகேவா? த அட்வைசர் ஃபார் கிங் தாமஸ் மோர் அண்ட் பிஷப் ஃபிஷர் ரிஃப்யூஸ் டு டேக் ஓத் ஆஃப் சுப்ரீமசி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிங் வந்து ஹெட்டாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. ஸோ அவங்க கிங்கை எதிர்க்கிறாங்க. தி ஆர்டர்ட் எக்ஸிக்யூஷன். அவங்கள வந்து எக்ஸிக்யூஷன் மீன்ஸ் கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டட், எக்ஸ்கம்யூனிகேட்டட், எக்ஸிக்யூட்டட் ரெண்டுமே. அதை எக்ஸ்கம்யூனிகேட்டட் தனிமைப்படுத்தணும், எக்ஸிக்யூட்டட் மீன்ஸ் அவங்கள கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு. தேர் ஹெட்ஸ் வேர் பிளேஸ் இந்த லண்டன் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜில் அவங்க ரெண்டு பேரோட ஹெட்டும் உருண்டுட்டு இருக்கு. ஸோ ஒய் பிளேசிங் தேர் ஹெட்ஸ் இன் லண்டன் பிரிட்ஜ்? ஏன் அவங்களுடைய தலையை லண்டன் பிரிட்ஜில் கொண்டு போட்டாங்கன்னா, த ஒன்லி ரீசன் இஸ் வார்னிங் ஆஃப் அதர்ஸ். யாருமே வந்து கிங்கை எதிர்க்கக்கூடாது. கிங் இஸ் த ஹெட் ஆஃப் இங்கிலாந்து சர்ச். இங்கிலாந்து சர்ச்சோட ஹெட் யார்? கிங். அங்கே போப்பும் இல்லை ரோமும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரூல். So in 1536, the Reformation Parliament passed a bill dissolve all the monasteries. The மதம் துறவிகள் மடம் இருக்குல்ல, மாங்கோட பிளேஸ் மொனாஸ்ட்ரி, துறவிகள் மடத்தை எல்லாமே அழிச்சிட்டாங்க, ஓகேவா? தென் ஸ்டாச்சு ஆஃப் 6 articles. ஸோ இதில் வந்து ஒரு 6 articles ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. 1539 ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு 6 கட்டளைகள் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்துக்கோங்க. டாக்ட்ரின் ஆஃப் டிரான்ஸ்சப்ஸ்டினேஷன் விச் மீன்ஸ் சர்ச்சில் இருக்கக்கூடிய கொள்கைகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்யூனியன், திருவிருந்து, திருமுழுக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சர்ச்சில் இருக்குது, அதுதான். த வேல்யூ ஆஃப் ஆரிகுலர் கன்ஃபர்ஷன். ஸோ த மெயின் திங், ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கும் மற்ற ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒன் ஆஃப் த திங், பாவ மன்னிப்பு. ஒரு இஃப் வி ஆர் டூயிங் அ சின், வி ஹாவ் டு ask apology over God. But in Roman Catholic, people ask apology, or people tell their sin to priest. அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஃபாதர் கிட்ட தான் வந்து அவங்க பண்ண பாவத்தை சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து பண்ணின பாவங்களை வந்து கடவுள்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாவங்களை எல்லாமே மன்னிக்கிறது, நீங்கள் பண்ண சின்ன வந்து மன்னிக்கிறதுக்கு ரைட்ஸ் கடவுள் யார்? கடவுள் ஒருத்தர் தான் மன்னிப்பார் அப்படிங்கிறது தான் ப்ரொட்டஸ்டண்டோட கான்செப்ட். தென் த வேல்யூ ஆஃப் ப்ரைவேட் மாஸ். தனியாக வந்து கூட்டம் நடத்துறதுக்கு சர்ச்சில் வந்து ப்ரேயர் மீட்டிங் வைக்கலாம். த வாவ் ஆஃப் சேசிட்டி. ஸோ சேசிட்டி மீன்ஸ் கற்பு. ஸோ அந்த ஒழுக்க நெறிகளோட இருக்கிறது. சிலிபஸி ஆஃப் கிளர்ஜி. கிளர்ஜிக்கு வந்து பட்டமளிப்பு கொடுக்கறது. தென் ரிசர்வேஷன் ஆஃப் வைன் ஃபார் த கிளர்ஜி. ஸோ கிளர்ஜி, அந்த கிளர்ஜி மீன்ஸ் சர்ச்சில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்காக வைன் விச் மீன்ஸ் கம்யூனியன், அந்த திருவிருந்து அவங்களுக்கு எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற லிமிட்டேஷன், அவங்க அதுக்கான கொள்கைகள், இதெல்லாமே போட்டு 6 ஆர்டிகல்ஸ் வந்து வெளியிடுறாங்க. தென் ப்ரேயர் புக்.
So during the reign of Edward the sixth, Duke of Somerset, Archbishop Cranmer, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு டிசால்வ் ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இன் 1549 ஃபர்ஸ்ட் ப்ரேயர் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பாருங்கள், பழைய முறைகளை எல்லாம் அழிக்கணும். ரோமன் கேத்தலிக் வந்து பண்ணிட்டு இருந்த தொழுகை முறைகள் விச் மீன்ஸ் செலிபஸிஸ், அவங்க பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ப்ரேயர் புக் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா எழுதுறா அப்படின்னா ஆர்ச் பிஷப் கிரான்மர். ஓகேவா? ஸோ 3 years லேட்டர் இஷ்யூட் செகண்ட் ப்ரேயர் புக் வந்து ஆஃப்டர் 3 years பப்ளிஷ்ட். இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். ஓகே, தென் குயின் மேரி, ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், ஹென்ரி த எய்த்துக்கும் கேத்தரின் ஆஃப் அரகனுக்கும் பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா குயின் மேரி. இவங்கள வந்து பிளடி மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 கரெக்டாக லிசன் பண்ணுங்க. இவங்க வந்து ஆர்சி ரோமன் கேத்தலிக்காரங்க. ஓகேவா? வென் மேரி அசன்ட், இவ்வளோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ரோமன் கேத்தலிக். வென் மேரி அசன்டட் த த்ரோன் ஷி ரிஸ்டோர்டு ஓல்டு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். இவங்களுக்கு பழைய ஃபார்ம் ஆஃப் அந்த ரிலீஜியனில் இருந்த பழைய முறைகள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன் 1554 the parliament was induced the rebel of the anti-papal statutes of Henry the 8th time. ஸோ ஹென்ரி த 8th டைமில் இவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட்டை மாற்றுறதையெல்லாம் இவங்க இப்போ மாற்றுறாங்க. மேரிஸ் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா பிலிப் த செகண்ட் ஆஃப் ஸ்பெயின் அட்வைஸ்ட் டு ரிலீஜியஸ் மேன். இந்த மத சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட். டியூரிங் ஹர் ஷார்ட் ரெயின் ஆஃப் 5 years she ruled only 5 years. 5 வருஷம் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், she burned nearly 300 people உயிரோடே கொன்னிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக ஆர்ச் பிஷப் கிரான்மர், ஜான் ரோஜர்ஸ், லாட்டிமர், இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாமே இவங்க அழிக்கிறாங்க. This burning was a great man of found influence in making England Protestant. ஸோ இவங்க இந்த பழைய முறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. புதுசில் யாரெல்லாம் வராங்களோ ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறுறவங்களெல்லாம் எரிக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு இதுவே வந்து ஒரு வெறியாயிடுச்சு, இவங்க என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டை வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், பீப்புள் எல்லாம் ஏன் அந்த மறுமலர்ச்சிக்கு ஒத்துழைச்சாங்க? ரோமன் கேத்தலிக்லேருந்து கிறிஸ்டியன் பீப்புள் ஒய் சேஞ்ச்டு தேர் ரிலீஜியன் ஃப்ரம் ரோமன் கேத்தலிக் டு எஸ்பெஷலி இங்கிலாந்து பீப்புள் ரோமன் கேத்தலிக் டு ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக குயின் மேரி யார் அப்படின்னா ஹென்ரி த 8th ஆனி பவுலினுக்கும், ரெண்டாவது ஒய்ஃப் ஆனி பவுலினுக்கும் பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா குயின் மேரி. ஓகேவா? இவங்க யார் அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேவா? ப்ரொட்டஸ்டன்ட் இவங்க. ஹென்ரி த 8th ஸ்டார்டட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ப்ரொட்டஸ்டண்டோட சர்ச்சுக்கு பேர் தான் என்னென்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. எலிசபெத்து தான் இவங்க வந்து ஹென்ரி த 8th ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா குயின் எலிசபெத்து தான் அதை வந்து பெருசாக கண்டுபிடிச்சாங்க. எலிசபெத்தன் காம்ப்ரமைஸ்ன்னு இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சில் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், எவ்ரி சண்டே தி டேக் அட்டண்டன்ஸ், அந்த அட்டண்டன்ஸுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், ப்ரேயர் பண்ணணும். இவங்க யாரையுமே கொல்லலை. ஓகேவா? உனக்கு விருப்பம் இருந்தால் சர்ச்சுக்கு போகலைன்னா ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? காமன் ப்ரேயர் புக் வாஸ் இஷ்யூடு த பிகினிங் ஆஃப் எலிசபெத்தன் reign. Then commented in every church of the country. 2 Act of Parliament defined the differences between Church of England. Act of Supremacy, Act of Uniformity. இந்த ரெண்டு இதுவும் சர்ச்சு கடையில் இருந்துச்சு. சுப்ரீமசி, கிங் தான் வந்து சர்ச்சோட தலைவர், அதுதான் சுப்ரீமசி. ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, பீப்புள் எல்லாருமே ஒரே மாதிரி தொழுகை பண்ணணும், அதுதான் ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. அது இனிமேல் பின்னால் வரும். ஃபைன் ஆஃப் 12 pence, ஸோ 12 ரூபாய், நம்ம காசுக்கு 12 ரூபாய் மாதிரி இவங்க வந்து சர்ச்சுக்கு வராதவங்க கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ குயின் எலிசபெத்தோட பீரியட் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலாந்து. கோல்டன் பீரியட், இங்கிலாந்து உருவானதுக்கு இவங்க தான் ரொம்ப காரணம். அந்த மாதிரி கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலாந்துனா குயின் எலிசபெத்தோட பீரியட். தென் ரிலீஜியஸ் சிவில் வார், ரிலீஜியனுக்குன்னு ஒரு வார் நடக்குது. என்னன்னு பாருங்க. சிவில் மீன்ஸ் உள்நாட்டு போர். The war which was happened inside the country is called civil war. Okay, then easy-going tolerant Anglicans அப்படின்னா ப்ரொட்டஸ்டண்டோட ஒரு பிரிவு.
subscribe to Church of England. The extreme Catholics remained outside paying fines. ஸோ ரொம்ப நான் வந்து கேத்தலிக் தான், நான் வந்து ஆர்சி தான், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பீப்புள் வந்து ஃபைன் பே பண்ணிகிட்டே இருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரொட்டஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரீமாக இருக்க ப்ரொட்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் அவுட் சைட் ஆஃப் த எலிசபெத் சர்ச் செட்டில்மெண்ட். ஸோ சர்ச் செட்டில்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா டூ ஸ்டேட் அவுட் சைடு. அப்படின்னா சில விஷயங்கள் இவங்களுக்கும் பிடிக்காம அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கேத்தலிக்ஸ் யாருமே எலிசபெத் சர்ச்சுக்குள்ளே போகலை. பட் இன் மெனி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இஸ் காஸ்ட் ரிலீஜியஸ் வார். ஸோ இப்படி ஒருத்தங்களை வந்து ஒரு மதத்துக்கு இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட்டில் சொல்ல அது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய வாராக மாறிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ப்ரொட்டஸ்டன் வர்றதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா குயின் எலிசபெத். இவங்க தான் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்து மக்களை வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ஒன்லி லீடர் who gave a golden rule to England. இங்கிலாண்டை ரூல் பண்ணதுலேயே வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத்தோட பீரியட் தான். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த லாஸ்ட் கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் அது வரைக்கும் குயின் எலிசபெத் வரைக்கும் டீட்டெயிலாக படிங்க. You have to read each and every point in social history of England. That's very very important. So please concentrate more on social history of England. Okay, thank you.